அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. Hey, have you ever seen like that before? I think you won't. Hey, just look closely on this video. சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவங்கள எப்படி நான் மறப்பேன்? அவங்க தான் என்னுடைய உயிராச்சே, என் நெஞ்சில் குடியிருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய் என் மூளை நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்டுல இருந்துகிட்டே நம்மளோட இந்த மாநாட்டுல நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம். தாய், தகப்பன், மாமன், மாமி, மகன், மகள், சித்தப்பன், பெரியப்பன். 100 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச பேண்ட் தான பெருசு. எங்க தப்பினே பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்பினே பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க? தலைவர் கேப்டன் கட்சி ஆரம்பித்தார், அப்போல்லாம் சொல்ல அவர் உடல் நலம் சரியில்லாதப்போ அப்போல்லாம் சொல்லாதவர் ஏன் இப்போ கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். நாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. உறுதியா சொல்றதுக்கான மாநாடு தான் நம்மளோட இந்த 2வது மாநில மாநாடு. ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அந்த தட்ப வெப்பத்தையே மாத்தினுச்சு. நமக்கு எதிராக எத்தனை குரல்கள். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல புசியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். நமக்கு ஒரு தொகுதியில 80,000-85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. அது பெருசு. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க. பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம பிரையாரிட்டியே. தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணியான ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்க்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள். ஏப்பி விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சரி இப்ப என்னடா வேணும் உனக்கு? என் பசங்களுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஒரு மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. டிவிகே இன்னொன்னு டிஎம்கே. பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சிட்டு போயிடுறா. நீ சொல்ற. அடுத்து உங்களோட இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட் தேர்வு, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். அது வேற வாயி, இது நார வாயி. சேவீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே, ஈபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா.
எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? அம்மா அம்மா நீ எந்த அம்மா. இந்த எடப்பாடி எம்எல்ஏ எவ்வளவு பக்தி வச்சிருக்கான். ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை ஆங்கிலத்தில் அங்கிள் என்று அழைக்கிறார். நாம தமிழ்ல விஜய மாமான்னு அழைக்கலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அப்புறம் விஜய் அதை சொல்றாரு, நான் மாமா. தட் மீன்ஸ் பல தாய்மார்கள் அவரை என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரனாக நினைக்கிறார்கள். அந்த தாய்மார்களின் பிள்ளைகளுக்கு நான் ஒரு மாமா அப்படின்னு யார் சொல்றா? விஜய் சொல்றாரு இல்லையா? அப்படி சொல்லுகின்ற போது நம்ம விஜய மாமா, மாமா விஜய் அப்படின்னு சொல்றதுல ஒன்னும் உள்நோக்கமோ தவறோ இல்ல. தயவுசெய்து யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறதுக்கு தான். 7 நாளைக்கா? நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா? நியாயம் இருக்கா? ஊழல் இல்லாம இருக்கா? சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு? டிராவலிங்காக இருந்தாலும் சரி, பட் எங்கேயாவது போகிற ஒரு பர்ச்சேசிங் போகணுன்னா கூட ஃபுல் கேமரா, அப்புறம் போலீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ சேஃப்டியாக தான் இருக்கு. நைட்டு தான் எங்களுக்கு விடுறாங்களே, நைட்டு தான் வரும். இது மாதிரிலாம் 9 மணி ஆகும் நாங்கள் வர்றதுக்கு. நைட்டு தான் வரும். நாங்கள் நானும் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது சென்னை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் வந்தவொடனே அந்த பயம் எதுவும் இல்லை, ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அது மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? 1000 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது. அதே இல்லாதவங்களுக்கு 1000 ரூபாய் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால இல்லாதவங்களுக்கு தர்றது நல்லதுன்னு. இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் மை டியர் அங்கிள், கேக்குதா? டைம் பில்லுன்னு போடுவேன். சிங்க வேட்டையாட வந்திருக்குது, பணத்தை போடு. பேசிக்க மாட்டேன். எப்படி பேசுற? இப்படி கையை கட்டிக்கிட்டு அது நான் தெரியாம போட்டுட்டேங்கம்மா, நீங்க இது பண்ணிட்டுங்கம்மா. அந்த தலைவா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டைட்டில் லீடுன்றதை எடுத்து ரிலீஸ் பண்ணது விஜய். அணில்னு அவருக்கு ஏன் பேர் வந்தது நீங்க நினைக்கிறீங்க? வேற முதலமைச்சர் அப்பா என்று அழைக்கிறார்களாம் அப்படிங்கிறாரு விஜய். ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்டீங்களா நீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். உங்க வயசு என்ன, அந்த அம்மா வயசு என்ன? உங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அதிகபட்சம் ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்குமா? அவ்வளவுதானே, 15-20 வயசு தெரியல, அவ்வளவுதான் வித்தியாசம். அவங்க உங்களுக்கு அம்மாவா? அக்கான்னு கூப்பிட்டா கூட ஒரு நியாயம் இருக்கு, அல்லது ஆன்டின்னு கூப்பிடணும். உங்க மொழியில சொன்னா அம்மான்னு கூப்பிட்டீங்களே, அப்ப ஜெயலலிதா அவர்களை அம்மா என்று கூப்பிடுவதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அடி அப்படி விடும். ஆனா நாங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம். என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நல்ல வேட்டை. ஊட்ட போலீஸாவி போட்டு எப்படி பூமா சொல்றாரு பாடுறா. என்ன நம்பி செய்வீர்கள் தானே? இதுதான் நிஜம், இதுதான் உலகினில் என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி, இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. ஏப்பா முதல்ல சொல்றியா நீ? தூக்கு. இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. வரட்டும், பாத்துக்கலாம். டிவிகே will take it, டிவிகே will meet it, டிவிகே will compete with it and டிவிகே will conquer it. டிவிகே will conquer it. நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. அங்கதான் பாப்போம். அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, என்ன அண்ணனா தம்பியா தான் இருப்பேன். நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல. கருத்து என்ன சொல்றதுக்கு? என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா?
அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட சாப்பிடுங்க. வணக்கம். இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது. அப்புறம் என்ன மானாவுக்கடா நீ வந்திருக்க அதானே கேக்குறீங்க? அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement.